இந்த ஹதீஸின் அர்த்தம் 3 துரதிருஷ்டவசமான மனிதர்களை பற்றி பேசுகிறது. முதலில் நபி கிரீம் சல் பெயரை கேட்ட பிறகு சலாவத் சொல்லாதவர், இரண்டாவது ரமலானை அனுபவித்தும் நரகத்திலிருந்து விடுபடாதவர், மூன்றாவது பெற்றோரை பெற்றும் அவர்களை மகிழ்விக்காதவர். பெற்றோர்கள் சுவனத்தின் உத்தியாக இருக்கிறார்கள். பெற்றோரை பெற்றால் அவர்கள் சுவனத்தை அடைய வேண்டும். இந்த ஹதீஸை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோரை பெற்றால் அவர்கள் சுவனத்தின் உத்தியாக இருக்கிறார்கள். ரமலானில் பெற்றோரை மகிழ்விக்க நரகத்திலிருந்து விடுபட வேண்டும். நபி கிரீம் செல் பெயரை கேட்ட பிறகு சலாவத் சொல்லாதவர் துரதிருஷ்டவசன் என கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமலானின் மதிப்பை உணர்ந்து நடக்க வேண்டும். ரமலானின் சிறப்புகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸில் வானத்தின் கதவுகள் திறக்கின்றன, வாழ்வாதாரம் இறக்கப்படுகிறது, கருணை, ஆசீர்வாதம், மன்னிப்பு கதவுகள் திறக்கின்றன. ரமலானை அனுபவித்தும் நரகத்திலிருந்து விடுபடாதவர் துரதிருஷ்டவசன். இந்த ஹதீஸை மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நபி கிரீம் சல் என்ற பெயரை கேட்ட பிறகு சலாவத் சொல்லாதவர் துரதிருஷ்டவசன். பெற்றோரை பெற்றும் சுவனத்தை அடையாதவர் துரதிருஷ்டவசன். ரமலானை அனுபவித்தும் நரகத்திலிருந்து விடுபடாதவர் துரதிருஷ்டவசன். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். துரதிருஷ்டவசன், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் ரமலானின் மதிப்பை உணர்ந்து அதற்கேற்ப நடக்க வேண்டும். ரமலானின் சிறப்புகள் பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸில் வானத்தின் கதவுகள் திறக்கின்றன, வாழ்வாதாரம் வானத்திலிருந்து இறக்கப்படுகிறது. எனவே வாழ்வாதாரத்தின் கதவுகள் திறக்கின்றன, கருணையின் கதவுகள் திறக்கின்றன, ஆசீர்வாதங்களின் கதவுகள் திறக்கின்றன, மன்னிப்பின் கதவுகள் திறக்கின்றன. ரமலானின் சந்திரன் இப்படித்தான் தோன்றுகிறது. வானத்தின் கதவுகள் திறக்கின்றன, சுவனத்தின் கதவுகள் திறக்கின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன மற்றும் சித்திரவதை செய்யும் ஆவிகளை கட்டுப்பாட்டில் வைக்கின்றனர். அதாவது அவர்களை சிறையில் அடைக்கின்றனர். ஆவிகளை சங்கிலிகளால் கட்டி சிறையில் அடைக்கின்றனர். இதனால் ரமலானின் வருகையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ரமலானின் வருகையில் நம்மை தெய்வீகம் மாற்றுவதற்காக செய்கிறார். வானத்தின் கதவுகள் திறக்கின்றன, சுவனத்தின் கதவுகள் திறக்கின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன மற்றும் ஆவிகளை சிறையில் அடைக்கின்றனர். நீங்கள் அனைவரும் செயல்பட்டு தெய்வீகம் மாற வேண்டும். ரமலானில் நரகத்திலிருந்து விடுபட வேண்டும் மற்றும் சுவனத்தை அடைய வேண்டும்.